வெல்கம் டு ஜெய்கா தமிழ். எருக்கு பூக்களை வச்சு பலவிதமாக டிசைன் பண்ணி மாலை கட்டி காமிச்சிருப்பேன். இந்த வீடியோவில் இன்னும் புதுமையாக எருக்குப்பூவுடைய மொட்டுக்களை வச்சு சூப்பராக மாலை கட்டுவது எப்படி என்பது பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவில் கீறல் விழுந்தது, கீறல் விழாதது என 2 டைப்பும் மொட்டு காமிச்சிருக்கேன். இந்த மாலை கட்டுறதுக்கு கீறல் விழாத மொட்டுக்களாக பார்த்து கலெக்ட் பண்ணிக்கணும். கீறல் விழுந்த மொட்டுக்களை வச்சு மாலை கட்டினோன்னா மாலை கட்டும்போதே கைப்பட்டு அது வெடித்து விரிஞ்சிரும், மாலை அழகாக இருக்காது. அதனால் கீறல் விழாத மொட்டுக்களாக கலெக்ட் பண்ணிக்கணும். எருக்கு செடியோட எந்த பாகத்தை ஒடித்தாலும் அதிலிருந்து விஷப்பால் வரும். பூக்கள்லேயும் விஷப்பால் இருக்கும். அதனால் தண்ணியில் 2 நிமிடங்கள் நன்றாக ஊற வச்சு அலசி எடுத்துக்கணும். சாதாரணமாக பூ கட்டக்கூடிய 4 பிரி நூல் தான் இந்த மாலை கட்டுறதுக்கு எடுத்திருக்கேன். நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு 3 நூலையும் சேர்த்து முடித்து போட்டுக்கணும். மாலையை தொங்க விடுறதுக்கு வசதியாக நூல் விட்டு முடித்து போட்டுக்கலாம். மாலை கட்டும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்க எக்ஸ்ட்ரா விட்ட நூலையும் முடித்து போட்டுக்கலாம். இந்த மொட்டுக்களை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப அழுத்தினோன்னா அந்த இதழ்கள் வெடித்து விரிஞ்சிரும். சின்ன மொட்டு பெரிய மொட்டுன்னு இல்லாமல் ஒரே அளவான மொட்டுக்களாக வச்சு கட்டணும். இதுபோல் 2 மொட்டுக்களை வச்சு முடிச்சு போட்டுக்கலாம். 2 நூலுக்கு இடையில் விரலை விட்டு பூவை அப்படியே ரொட்டேட் பண்ணி மேல் நோக்கி வர மாதிரி திருப்பிக்கணும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு மொட்டோடு அடுத்த மொட்டு டச் ஆகிறது மாதிரி வச்சு அடுத்த முடிச்சு போடணும். இப்படி வச்சு கட்டினா தான் மாலையில் கேப்பு தெரியாமல் அழகாக இருக்கும். இப்போ முடிச்சு போட்ட மொட்டு மேல் நோக்கி வரும் மாதிரி நூலை திருப்பிக்கணும். இதுபோல் நூலை திருப்பி திருப்பி வச்சு கட்டணும். இந்த எருக்கு பூ மாலையை விநாயக பெருமானுக்கும் சாட்டலாம், சிவபெருமானுக்கும் சாட்டலாம். இந்த முறையில் நூலை திருப்பி திருப்பி வைத்து கட்டும்போது மொட்டுக்கள் ஒரே வரிசையாக அழகாக இருக்கும். எருக்கு பூக்களை வச்சு பல விதமாக டிசைன் பண்ணி பல வீடியோக்கள் ஜெய்கா தமிழ் சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த மாலையை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட்டணும். மொட்டுக்கள் இடையிடையே வெடிச்சிச்சின்னா நல்லா இருக்காது மாலை பார்க்குறதுக்கு. எருக்கு பூக்கள் மொட்டுக்கள் வேண்டும் என்பவர்கள் காண்டாக்ட் பண்ணுங்க, அனுப்பி தருகிறேன். நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாலையை கட்டி முடித்த பிறகு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்கள். மொட்டுக்களெல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சது மாதிரி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த முறை ரொம்ப ஈஸியான முறை தான். பிகினர்ஸ் கூட ஈஸியாக கட்டி பழகலாம். மாலை கட்டுறதெல்லாம் பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது, ஈஸியாக கட்டலாம். திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் எடுக்கும்போது நல்ல பர்ஃபெக்டாகவும் நீட்டாகவும் கட்ட முடியும். மொட்டுக்களை பிளாஸ்டிக் கவரில் போட்டு லேசாக தண்ணி தெளித்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதிக நாட்கள் வாடாமல் பாதுகாக்கலாம். இந்த மாலைக்கு கொஞ்சம் எப்படி கட்டுறதுன்னா, சாதாரணமாக பூ கட்டுறது மாதிரி கொஞ்சம் பூக்களை வச்சு கட்டிக்கணும். 2 பக்கம் உள்ள நூலையும் சேர்த்து டைட்டாக கட்டிக்கணும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த முறையில் கட்டிட்டு சாதாரணமாக மாலை கட்டுறது மாதிரி 3-4 வரிசை மொட்டுக்களை வச்சு கட்டி முடித்து போடணும். இதுபோல் மாலைக்கு ஈஸியாக கொஞ்சம் கட்டிக்கலாம். இந்த மாலையை எவ்வளவு நீளம்னாலும் கட்டலாம். மாலையை கொஞ்சத்தோடு சேர்த்து கட்டிக்கணும். மொட்டுக்கள் வெடிக்காமல் நூலை இடைவெளியில் விட்டு டைட்டாக முடிச்சு போட்டு கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப அழகான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மாலை ரெடி. எருக்கு பூவின் மொட்டுக்களை வச்சு கட்டிய இந்த பூ மாலை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் இந்த மாலையை பார்க்குறதுக்கு மல்லிகைப்பூ போலவே இருக்கிறது. இந்த முறையில் மாலை கட்டி
விநாயகருக்கு சாற்றி வழிபாடு செய்து விநாயகப் பெருமானின் பேரருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.